என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டோன்ல வந்து இளையராஜா கூட ஒரு பண்ண ஆல்பம் பத்திலாம் ஒரு தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கன்ஃபார்ம் பார்த்துங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏஆர் ரஹ்மான் கூட சேர்ந்து ஒரு சில படங்கள் ஒரு சில பயங்கரமான பாடல்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவே சொல்றேன். அதுக்கு ஒரு தனியான ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஏஆர் ரஹ்மான் கூட அவர் சேர்ந்து ஏஆர் ரஹ்மான் அதனால ஒரு ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம், அதுக்கு அவர் பதிலடி கொடுத்தது பாடல்கள் மூலமாக சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஆல்பம்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்போ வந்து பாரதி ராஜா அண்ட் ஏஆர். அது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு சீமையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரிட்டிசிசம் ஆனது என்னன்னா, பாரதி ராஜா இளையராஜா காம்போ மாதிரி வருவாங்க, ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து பாரதி ராஜா இளையராஜா காம்போ மாதிரி வருவாங்க, ரூட்டடா ஃபோக்கு வில்லேஜ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லாம் வருவாங்க. அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி மாடர்ன் அந்த மாதிரி தானே பண்ணுவார். ஏன்னா அவரு இன்ட்ரோ ஆடும்போது அவருக்கு அதுவே ஒரு மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவர் என்ன ஒரு மாதிரி ரொம்ப சவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப மாடர்னா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாரதி ராஜா படத்துல பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சோ அப்படி நான் இறங்கி செய்யறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாடல்கள் அதுல இருக்கும். உண்மையாலே ஒரு மாதிரி சூப்பரா வந்து எப்படி சொல்றதுன்னா, இளையராஜாவே அந்த படத்துக்கு போட்டுருந்தா இப்படி இருந்திருக்குமா பாடல் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான். நான் ஜென்யூனாவும் சொல்றேன். நீங்க கேட்டுட்டு சில பேர் வன்மத்தை கக்கலாம், ஆனா உண்மையா நான் சொல்றேன். சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அதுல முதல் பாடல் வந்து அத்தங்கார மரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். செம்ம பாட்டு. அதுல பிகினிங்ல ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாரு, அது அவன் பாட வராதுப்பான். சோ ஒரு மாதிரி சூப்பரா தட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். எங்க சீனியர் ஒருத்தர் சூப்பரா பாடுவார் அந்த பாட்டு. சோ அந்த பாடல் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஆத்தங்கர மரமே ஆத்தங்கர மரமே அரச மர இலையே. அதுக்கப்புறம் வந்து தென்னாட்டு மந்தையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி டைட்டில் பாடல் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு திருவிழா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த பாடல் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணா. அதுக்கப்புறம் வந்து த மோஸ்ட் சாங் இதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி இவப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாடல்ல அந்த பாடல் ஒரு மாதிரி செம பாடல். வீடியோவும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அந்த பாடல்லாம் நம்ம நிறைய தமிழ் படத்துல ரெஃபரன்ஸா பார்த்திருக்கோம். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. சோ அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு சீமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம பாட்டு. சரியான ஒரு பாடல். ஏஆர் ரஹ்மான் அப்பா போட்டார் இந்த பாடல் அப்படின்ற மாதிரியே இருக்கும். சூப்பரான ஒரு பாடல். அந்த பாடல் இப்போ வரைக்குமே அந்த ஆல்பம்ல 2 பாடல் ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த ஆத்தங்கரமாக, அதுக்கப்புறம் வந்து தென்கிழக்கு சீமையில. இந்த பாடல் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பாடல். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கருத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தை பத்தி மேக்சிமம் தமிழ் சினிமா சைட்ல இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். அந்த தமிழ் படத்துல ஓப்பனிங் சீன் வந்து அந்த படத்தோட சீனை தான் ஸ்டூப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கண்ணு வித்த காசு 50 ரூபா, இத வச்சு சின்ன உசுறு கதையை முடிச்சிரு. உண்மையாலே ஒரு சூப்பரான ஒரு ஆடிட்டிங்கான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் வயபிள் ஒரு ஆடிட்டிங்கான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சூப்பரான ஒரு படம். சூப்பரான கதையை அப்பவே கொடுத்துருப்பாரு. இந்த பெண்கள் குழந்தைகள் பிறந்தால் கழிப்பால் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விவேக் காமெடி எல்லாம் பண்ணி, ஆனா படம் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது பாடல்கள் உண்மையாலே ஒரு மாதிரி சராமரியான ஒரு பாடல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோஸ்ட் வைப் சாங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் அப்படின்னு சொல்லிட்டு காத்தோ சாரலோ. சோ அந்த பாடல் ஒரு மாதிரி சூப்பரா, அந்த பாடல் ஸ்டார்ட்ல இருந்து எது வரைக்கும் ஒரு வைபா இருக்கும். செம பாட்டு அந்த பாட்டு. அது தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல். அதுக்கப்புறமா வந்து என்னன்னா போராதே பொண்ணு தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது வந்து 2 வெர்ஷனா இருக்கும். ஸ்டாண்ட் வெர்ஷன் இருக்கும், அப்புறமா டூயட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். ரெண்டுமே செம்ம பாட்டு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க காம்போல என்ன கேட்டா வந்து எல்லா பாடுமே ஆல்பமும் ஒரு மாதிரி சரியான ஆல்பம். அதுல வந்து இதுவும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போராளி பொண்ணு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு. அதுக்கப்புறமா வந்து பச்சை கிளி பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் நீங்க போய் கேட்டு பாருங்க. இந்த கோழி இந்த கூவம் பாத்தீங்களா, அந்த சவுண்டை வச்சு ஒரு பாடல் பண்ணிருப்பாரு. அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அவர் சொல்லிக்கவா வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த பாடல். சமபாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது வந்து படத்தோட டைட்டில்ல வர பாடல். அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆடிட்டிங்கான ஒரு பாடல் மாதிரி, ஒரு ஒப்பாரின்னு சொல்ல முடியாது, ஒரு தாளாட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த லெவல்ல ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டை காடு பொட்டக்காடு செங்காத்து வீசும் காடு வந்து ஆறாவது ஆதிரவன் சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. அது வந்து என்னன்னா, இங்க செகண்ட் ஹீரோயின் மாதிரி ஒருத்தங்க இருப்பான். அவங்க வந்து அவங்க ஆக்சுவலா அவங்க அம்மா தான், அது அவங்களுக்கு தெரியாது. அதை வந்து ஃபீல் பண்ணி ஒரு மரத்தை பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி, மரமா இல்லை ஏதோ பார்த்து ஃபீல் பண்ணாலும் அப்போ வந்து ஒரு பாட்டி வந்து தாளாட்டி வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்குறது பதில் கள்ளிப்பால் கொடுக்குறன்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த பாடல் அதுவும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யார் பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் உண்மையாலே படத்துல வந்து பேஸ் பண்ண விதம் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு தான் கள்ளிப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க அப்பாவே சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணே டாக்டர் ஆகி வந்து அவங்க அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த பாடலும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஸோ கருத்தமா உண்மையாலே சூப்பரான ஒரு படம். மேக்ஸிமம் பார்க்காதவங்க வந்து பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த படம். யாரு பெத்த பிள்ளை என்ன ஊர் முழுக்க பேச்சிருக்க. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா தாஜ்மஹால். எனக்கு இவங்க காம்போலே த பெஸ்ட் ஆல்பம் அப்படின்னு சொன்னா நான் தாஜ்மஹால் கன்ஃபார்ம் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு அது வந்து மணிரத்னம்காக அது வந்து பாரதி ராஜா வாங்கி ஒரு படத்தை பண்ணாரு. ஸோ படமா வந்து ஓகே, படமா தான் பேசலாம். பாடல் ஒன்னொன்னு ஒரு மாதிரி ரஹ்மான் ஒரு பெஸ்ட் ஒர்க்லாம் சொல்லுவாங்க. அதுல வந்து கன்ஃபார்ம் தாஜ்மஹால் இடம் பெறணும். நிறைய அண்டர் ரேட்டட் பாடல் இருக்கு, ஓவர் ரேட்டட் பாடல்லாம் நிறைய இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் பாடல் வந்து அந்த சொட்ட சொட்ட நாளி தாஜ்மஹால், அந்த பாடல் யாருன்னு தெரியும். சொட்ட சொட்ட நானே இது தாஜ்மஹால் கொடையொன்னு தாகிலியே. அப்புறம் வந்து திருப்பாச்சி அருவாளை அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணி திருந்தவனுக்கு பயங்கரமா தெரியும். திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா சிங்கம் பெத்த பிள்ளை. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பாடல் இருக்குங்க. என்ன பாடல் இது? ஈச்சி எலுமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலும் ஒரு மாதிரி சூப்பர். அந்த சவுண்ட், அந்த பாடலோட சவுண்ட் மட்டும் போய் கேட்க ஒரு மாதிரி பயங்கர அந்த ட்ரைபல் சவுண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா காட்டுறது ஒரு மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கரிசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். முடிஞ்ச அந்த பாடல் என் பைக்கிட்ட போட்டுருவா, சூப்பர் பாடல் அந்த பாடல். அதுக்கப்புறம் கொடுக்கிறது 18 ரூபாய் இல்ல 10,000. வந்து குளிருதுன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலும் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட். நான் சொல்றதுல இப்போ அண்டர்ரேட்டடான ஒரு பாடல் அந்த பாடல். குளிருது இருவுயிர் குளிருது காதல் உறவாடி. அப்புறமா செங்காத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். கண்பாம் நீங்க கேட்கணும், சூப்பரான ஒரு பாடல் செங்காத்தே. ஏய் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா போங்க, உங்களுக்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கிழங்கே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த மொத்த பாடலுமே இருக்கு. மஞ்சள் கிழங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலும் ஒரு மாதிரி வைப்பான, கொஞ்சம் வைப்பான பாடல். அதுக்கப்புறம் வந்து கிழக்கே நந்தவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடிஸ் வாய்ஸ்லயே அந்த பாடல் இருக்கும் ஒரு மாதிரி. அதுவும் ஒரு மாதிரி இந்த மஞ்சள் கிழங்கையோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி சொல்லலாம். அந்த பாடலும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஸோ இவங்க காம்போல இந்த 3 ஆல்பமும் வேற லெவல். இதுல உங்களுக்கு பிடித்த ஆல்பம் சொல்லுங்க. நான் உண்மையிலே சொல்றேன், ஏஆர் ரஹ்மான் தான். நீங்க என்ன கிரிட்டிசிசம் வச்சாலும் போட்டு தாக்கி போயிட்டே இருப்பாரு. அதுதான் ஏஆர் ரஹ்மான்.